அம்மா தாயே, முன்னாடி நான் போட போற இந்த 2 சீட்ல இருந்து ஒன்ன நான் எடுக்க போறேன். இதுல சிவகாமின்னு வந்தா நான் என் மனசுல இருந்து விஸ்வாவை தூக்கி எறிஞ்சிருவேன். ஒருவேளை விஸ்வா பேரு வந்தா அந்த ஜோதிடம் பலிக்காது பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு என் அம்மாக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு மேல பாரத்தை போட்டு விஸ்வாவை சந்தோஷமா நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். முடிவை நீயே கொடுமா. சோதனை சீட்டை எழுதி போட்டாலாவது என் குழப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா சீட்டை காணாம ஆக்கி என்ன மேலும் குழப்புறியே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்பாடா, வந்த வேலை சுலபமா முடிஞ்சிடும். துளசி இங்கதான் இருக்கா? இது அவ வண்டி தான். ஒரு வேலை மாமா எடுத்துட்டு வந்திருந்தா என்ன பண்றது? அந்த அக்கா கிட்டே போய் கேட்போம். அக்கா சொல்லுங்க தம்பி. இந்த வண்டியில யார் வந்தாங்கன்னு தெரியுமா? அதுவா, ஒரு பொண்ணு தான் வந்தது. கோயிலுக்குள்ள போயிருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அந்த சீட் அப்படி எங்கதான் போச்சுன்னு தெரியலையே. இவங்க இங்க வரா? ஒருவேளை நம்மள பார்க்கதான் வந்திருப்பானோ? துளசி எங்க காணோம்? அந்த பூக்கடைக்காரக்கா ஒரு பொண்ணு தான் போனான்னு சொன்னாங்க. எங்க போயிருப்பா?
எங்க போயிருப்பா? எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் தானே வெளியே போகணும். எப்படி அவ என் கண்ணில் மாட்டாம போறான்னு பார்க்கலாம். நல்ல வேலை, விஸ்வா நம்ம இங்க எல்லாம் நினைச்சிட்டு போயிட்டான். என்ன ஏமாத்திட்டு போலாம் நினைச்சியா? எதுக்கு என்ன பார்க்காம அவாய்ட் பண்ற? என்ன உன்னை பார்க்காம நான் அவாய்ட் பண்றேனா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. பொய் சொல்லாத துளசி. நீ வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இருக்கனானு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இப்ப நடிக்கிறியா? நான் ஏன் உன்கிட்ட நடிக்கணும்? போ போ, வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. முதல்ல நான் போன வழி விடு. இல்ல துளசி, நீ என்ன பார்த்துட்டு தான் கோவிலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்ட. இப்ப இங்க வந்து சீக்கிரமா ஓட பாக்குறியா? ஹேய், சும்மா கற்பனை பண்ணிக்காத. முதல்ல வழி விடு, நான் போணும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் உனக்கு தமிழ் தெரியாதா? விஸ்வான எழுதிருக்கு, அதுக்கு என்ன இப்போ? நீ தானே விஸ்வான எழுதுன. என்னது நான் எழுதுனேனா? உன்னெல்லாம் தத்தின்னு சொல்றதுல தப்பே இல்லடா. இந்த உலகத்துல உன் பேர் மட்டும்தான் விஸ்வாவா? அதெல்லாம் நான் ஒன்னும் எழுதல. இல்ல துளசி, எனக்கு தெரியும் இத நீ தான் எழுதியிருக்க. உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்ணல? நான் ஏன் உன்னை லவ் பண்ண போறேன்? எனக்கு தான் ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே. செம்ம காமெடி துளசி. போய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? என்ன கிண்டலா? எனக்கு நிஜமாவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். துளசி, எதையோ மறைக்கிறதுக்காக இல்லாத பாய் ஃப்ரெண்ட் உருவாக்கி கதை விடாத. இவ்வளோ நாள் நான் உன் கூட தானே இருக்கேன். எனக்கு தெரியாம உனக்கு இது பாய் ஃப்ரெண்டு? நான்லாம் நம்ப மாட்டேன்.
நீ போய் சொல்ற துளசி. ஐயோ, சொன்னா கேளு விஸ்வா. உண்மையிலேயே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். தயவு செஞ்சு இனிமே என் பக்கமே வராத. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனையாகும், பாத்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ நம்புனா நம்பாட்டி போ. ஆனா நானும் அவனும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண போறோம். வேணும்னா நீ அங்க வந்து பாரு. அவனை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்போ உனக்கு தெரியும் உண்மை என்னன்னு. சிவகாமி, சிவகாமி. பைரவி, வாமா. அண்ணி வாங்க அண்ணி. ஏன் நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாமா. என்னடா அது, கையில பழத்தட்டோட வந்திருக்கனேன்னு பாக்குறியா? இந்த என் புள்ள விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம். அதான் முறைப்படி உன்னை கூப்பிடலான்னு வந்தேன். ஆனா நான் கூப்பிட்டதை வச்சு நீ குடும்பத்தோட நாளைக்கு என் வீட்டு பக்கம் வந்துடாத. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். கண்டிப்பா இந்த நிச்சயத்துக்கு வராதன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். என்ன புரிஞ்சுதா? அண்ணி அது இங்க பாரு சிவகாமி, உன் கண்ணீர் புராணத்தை எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். அம்மா, முக்கியமா சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம போறீங்களே. ஐயோ, இங்க பாரு சிவகாமி, உங்க அண்ணன் கேட்டாருன்னா நீயே ஏதாவது ஸ்ட்ராங்கா ஒரு காரணத்தை சொல்லி வர முடியாதுன்னு சொல்லிடு. நான் தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொன்ன, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அண்ணி, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அண்ணி. ஆமா பைரவி, இவ்வளவு நாள் நீ பண்ண அக்கிரமத்தை எல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா சொந்த அண்ணன் பையன் நிச்சயதார்த்தத்துக்கு சிவகாமி வர வேண்டாம்னு சொல்றது நியாயம் இல்ல. இத பாருங்க, நியாயம் அநியாயம் பாக்குற நிலைமையில நான் இல்ல. நீங்க வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுங்க. விஸ்வாவும் துளசியும் தான் ஒண்ணு சேரணும். சேருவாங்களா? அது வரைக்கும் என் உயிர் இந்த மண்ணை விட்டு போகாது. அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு தான் நான் என் கண்ணை மூடுவேன். இது பார் சிவகாமி, நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தோணல. எல்லாம் அந்த கடவுள் விட்ட வழிதான்.
பயமா இருக்குடி. என் அம்மா எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமாடி, என் அம்மாவை காப்பாத்தணும்னா நான் விஸ்வாவை மறக்கறத தவிர வேற வழியே இல்ல. என் காதல என் சிவகாமிக்காக நான் தியாகம் பண்ண போறேன். நீ செஞ்சது கரெக்ட் தான் துளசி. விடு, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். இப்போ அது இல்ல ஸ்வேதா என்னுடைய கவலை. நான் விஸ்வாவை என் பின்னால வர விடாம தடுக்கிறதுக்காக எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன். நான் சொன்னது உண்மைதான். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு விஸ்வாவை நம்ப வைக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. விடு துளசி, நீ சொன்ன பொய்ய உண்மையாக்கிடுவோம். ஆ? அப்போ விஸ்வா உன்னை மறந்துதானே ஆகணும். என்னடி சொல்ற? உண்மையாக்க போறியா? அப்படின்னா ஏ துளசி, நீ பயப்படாத. உனக்கு பாய் ஃப்ரெண்டா ஒரு ஆளை நடிக்க வைப்போம். என்ன சொல்ற? உனக்கு ஓகேவா? ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா இது ரொம்ப ரிஸ்கான விஷயமாச்சு. அதனால ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருந்தா நல்லா இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத, அதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அப்படியா? யாரடி அது? அவர் என்னோட அண்ணன் மாதிரி. நான் என்ன ஹெல்ப் கேட்டாலும் தயங்காம பண்ணுவாரு. சோ டோன்ட் வரி, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். இது சரியா வருமா ஸ்வேதா? அதெல்லாம் சரியா வரும். அந்த அண்ணன் ரொம்ப டீசென்டானவரு. நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. துளசி, நான் தான் சொல்றேன்ல, நீ நாளைக்கு காலையில அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணு. அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. ஸ்வேதா, எல்லாம் கரெக்டா நடக்கும்ல? கண்டிப்பா துளசி. நான் அந்த அண்ணா கிட்ட போன்லயே எல்லா டீட்டெயிலும் சொல்லி நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிடுறேன். ஓகேவா? என்னமோ சொல்ற, நான் உன்னதான் நம்பி இருக்கேன். பாத்துக்கோ. சரிடி, ஸ்வேதாவை நம்பினோர் கைவிடப்படார். நாளைக்கு பாரு என்ன நடக்க போகுதுன்னு. சரிடி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம்.